ஹாய் ஆல். இன்னைக்கு என் கிச்சனுக்கு ஒரு நியூ அடிஷன் தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் நான் வாங்கின கேஸ்ட் அயர்ன்ஸ் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். சவுதியில் கேஸ்ட் அயர்ன் சீக்கிரம் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணி அது குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன். ரெட் எனாமல் வச்ச கிரில் பேன் 30 சென்டிமீட்டர் அண்ட் 24 சென்டிமீட்டரில் அந்த ஸ்கில்லெட் இருந்தது. இன்னொரு இது ஃபுல் பியூர் பிளாக்ல இருந்துச்சு, 28 சென்டிமீட்டர். ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருந்துச்சு. 2 வீக்ஸ் பிஃபோர் இதை பார்த்துட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். இங்க கேஸ்ட் அயர்ன் வாங்கும்போது எக்ஸைட் ஆகும்போது அது வெயிட் ரீசன்னால போட்டுட்டு தான் போற மாதிரி இருக்கு. ஸோ யோசிச்சேன் பல தடவை. அதுக்கப்புறம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு வாங்கினேன். எனாமல் கோட்டிங் டச்சவனும் இருந்துச்சு. பட் எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. இந்த தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெட் எனாமல் வச்ச ஸ்கில்லெட் யோசிச்சேன் எனக்கு வாங்கலாமா வேண்டாமன்னு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரி, ஒரு கன்ஃபியூஷன்லேயே அதை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் நான் எடுத்தேன். இது பியூர் கேஸ்ட் அயர்ன். இந்த இதில் எந்த எனாமல் கோட்டிங்கும் கிடையாது அண்ட் பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. இதோட சைஸ் 28 சென்டிமீட்டர். ஹேண்டில் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ஷீட் அயர்னோட கேஸ்ட் அயர்ன் தான் ரொம்ப பிடிக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸ் வைஸும் எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஆல்ரெடி ப்ரீ சீசன்டு தான். ஸோ இதுக்கப்புறம் ஸ்லைட்டாக நம்ம ஒரு தடவை சீசன் பண்ணால் போதும். இந்த ப்ரீ சீசன் ஸ்கில்லெட் கேஸ்ட் அயர்னோட ப்ரைஸ் 85 சவுதி ரியால் வந்துச்சு. இங்கே சவுதியில் கேஸ்ட் அயர்ன் ஏன் பயங்கர எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா, இங்கே கேஸ்ட் அயர்ன் மோஸ்ட்லி யாருமே வாங்க மாட்டாங்க. இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே நான்ஸ்டிக் இல்லை கிரானைட், சிராமிக் குக்வர்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறையா அலுமினியம் குக்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லோடிங் இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ் அவ்வளோலாம் இருக்காது. இப்போ இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருந்த அந்த 3 கேஸ்ட் அயர்ன் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு டச்சவன் இருந்துச்சு. ஸோ போகிற எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கேஸ்ட் அயர்ன் அவைலபிள் இருக்காது. இதோட குவாலிட்டி பயங்கர சூப்பராக இருந்துச்சு அண்ட் நல்லா பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.